நான் டாக்டர் மோனிஷா. இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் ரெகுலராக நெல்லிக்காய் எடுக்கும் போது உங்களோட ஸ்கின் க்ரோத், ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு நல்ல இம்யூன் பூஸ்டர் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு. இந்த சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் ரெகுலராக எடுக்கும் போது உங்கள் பாடியில் இருக்க இன்ஃப்ளமேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேர்ட் ஒன் தயிர். தயிர் வந்து ஒரு குட் ப்ரோபயாட்டிக்ன்றதுனால உங்களோட கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். போனை ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் ஒன் ஸ்பீனாச். இந்த ஸ்பீனாச்சில் விட்டமின் ஏ அண்ட் சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபினை ரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக வேலை பார்க்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுக்கும் போது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் இன்ஃப்ளமேஷன்ஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கும். வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 நாள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.